வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, கன்னியாகுமரியில் விஜய் தேர்தல் பிரச்சாரம். கன்னியாகுமரியில் எப்படி கூட்டம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்காரவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, சட்டம் பேசுவாங்க. காவல் இதில் சென்னையில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போலீஸ்காரவங்கெல்லாம் இதில் போவாங்க, டிக்கெட்லாம். போலீஸ் யூனிஃபார்ம் இருந்தால் கண்டக்டருக்கு டிக்கெட் கேட்க மாட்டாங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, போலீஸ்க்கு போலீஸ் வாரண்ட்டுன்னு இருக்கும், டிக்கெட்டுக்கு பதிலாக போலீஸ் வாரண்ட். அதை அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்து பஸ்ஸில் டிக்கெட் இல்லாமல் போனாங்கன்னா கண்டக்டர்கிட்ட வாரண்ட்டை கொடுக்கணும். ஆனால் யாரும் வாரண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. எல்லாருமே போலீஸ் யூனிஃபார்ம் இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க கண்டக்டர். ஆனால் கன்னியாகுமரி கண்டக்டராக இருந்தாங்கன்னு வைங்க, போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவங்களாம் வாரண்ட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. நிறைய தகராறு வரும், பல சண்டைகள் வரும் போலீஸுக்கும் கண்டக்டருக்கும். போய் பார்த்தா கன்னியாகுமரி கண்டக்டராக இருப்பாங்க. நான் அந்த பிரச்சனை வரும்போதே 2 தடவை வந்தது. அப்போ கேட்டேன், கன்னியாகுமரி கண்டக்டர்? ஆமாம், 2மே கன்னியாகுமரி கண்டக்டர்னாங்க. அந்தளவுக்கு கரெக்டாக இருப்பாங்க. அவங்க கேட்குறது சட்டப்படி ரைட்டாக இருக்கும். அதனால் கன்னியாகுமரிக்கு விஜய் போராடினோடனே அப்போ கூட்டம் எப்படி இருக்கும்? எல்லாம் படித்தவங்க அதிகம், கூட்டம் வருமா? அவன் யாரையுமே பின்னாடி போக மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அங்கே பயங்கரமான கூட்டம். முதல்ல திருநெல்வேலியில் பயங்கர கூட்டம், தூத்துக்குடி கூட்டம், கன்னியாகுமரியிலையும் மிகப்பெரிய கூட்டம். விஜய்க்கு கூடியிருக்கு. இந்த வீடியோவை பாருங்கள். அதனால் கன்னியாகுமரியில் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அவங்க ஜெயிக்க போடுறாங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அது விஜய் பாராட்டணுங்கிறதுக்காக சொல்ல உண்மை அதுதான். கன்னியாகுமரி யாட் ஸ்டிக். எல்லா இடங்களையும் ஒரு அரசியல் நடக்கும், கன்னியாகுமரி மட்டும் வேறு அரசியல் நடக்கும். அதனால் கன்னியாகுமரியில் நல்ல மிகப்பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு. இப்போ தென் தமிழ்நாட்டில் விஜய்க்கு அவ்வளோ செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. இவங்க தேர்தல் பண்டிதர்கள் நிறையா பேர் இருக்கான்ல, அவன் தான் சொல்கிறான், அது விஜய்க்கு சவுத்தில் ஒன்றுமே இல்லை, சவுத்தில் சைலண்ட் ரெவல்யூஷன். புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் நிர்மல்குமார், அவங்களுடைய ஐடி விங்குக்கு அவர் தான் லீடர். அது மட்டும் இல்லை, துணை பொதுச் செயலாளர் தாவக்கால. அவர் போய் இதில் நிற்கிறார், திருப்பரங்குன்றத்தில். அவர் சொந்த ஊர் உசிலம்பட்டி. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் போய் நிற்கிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க, என்னப்பா இது, அவர் சொந்த தொகுதியில் நிற்கலாமே, ஜெயிச்சிருவார், எதுக்கு திருப்பரங்குன்றம் வர்றாரு? திருப்பரங்குன்றத்தில் அதிமுக ஸ்ட்ராங்கு, திமுக ஸ்ட்ராங்குங்கிறாங்க. அங்கே போய் ஒரு நின்றது பல பேர்த்துக்கு புரியலை. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் அதிக அளவு ஆயிரக்கணக்கான பேர் தாவேக்கால உறுப்பினராக இருக்காங்க. அந்த கணக்கை எடுத்து பார்த்துட்டு தான் அவங்க அங்கே போய் நிற்கிறாங்க. மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு கணக்கு தெரியாது. ஆனால் உறுப்பினரானவங்க, உதாரணத்துக்கு 40,000 பேர் உறுப்பினராக இருக்காங்கன்னா 40,000 பேர் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஒரு இது அப்படி தான் வரும். ஒவ்வொரு தொகுதியிலும் 1.5 லட்சம் நமக்கு அப்படி தான் இருக்குது இப்போ சாருக்கு பின்னாடி. அதனால் 40,000 ஓட்டுனா வின்னிங் இது. ஏன்னா அந்த 40,000 மெம்பர் இருக்காங்கல்ல, அவங்க குடும்பத்தில் இன்னும் ஒரு ஓட்டு வாங்கினா போதும். ஒரு ஓட்டை கொண்டு வந்தாலே 80,000 போதும். அந்த கணக்கில் தான் தென் தமிழ்நாடுகளில் ஒரு ரெவல்யூஷன். அதை வெளியிலேயே சொல்லலாம். இப்போ எதுக்கு டி நகரில் போய் இவர் நின்னாருன்னு நினைக்கிறீங்க? புஷி ஆனந்த். அங்கே 40,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க. வில்லிவாக்கத்தில் போய் ஏன் ஆத ஒழிச்சு நிற்கிறான், அங்கே அதிக பேர் உறுப்பினராக ஆக்கியிருக்காங்க. விஜய் ஏன் போய் பெரம்பூரில் நிற்கிறாருன்னா 50,000 60,000 பேர் உறுப்பினராக இருக்காங்க. திருச்சி கிழக்கில் அவ்வளோ பேர் உறுப்பினர். அவங்க உறுப்பினர் கணக்கு வச்சு தான் விஐபிங்கெல்லாம் நிற்கிறாங்க விஜய் பார்ட்டியில். அதனால தான் அந்த விஐபிகளுக்கு வின்னிங் சான்ஸுங்கிறது வெளியில் தெரியாது, வெற்றி வாய்ப்பு. தேர்தல் வரும்போது அங்கே இத்தனை பேர் உறுப்பினர் ஆயிருக்கானே, அவன் ஓட்டு போட்டாலே ஜெயிச்சிடலாங்கிற ஒரு இது தான். அதன்படி தான் கூட்டங்களும் அப்படித்தான் வருது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இது எப்படி ஓட்டாக மாறுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கிடையில் ஜனநாயகன் பிரச்சனையில் 6 பேரை கைது பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த 6 பேர் தான் போட்டதா? இவங்கெல்லாம் ஷேர் பண்ணாங்க. ஒரிஜினலாக போட்டான் பாருங்க ஒருத்தர், அவன் தான் குற்றவாளி. அதை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவங்கெல்லாம் குற்றவாளி இல்லை. இப்போ ஷேர் பண்ணவங்கள தான் பிடிச்சிருக்காங்க.
ஆனால் இப்போ நடுநிலைமையான இது வந்துருச்சு. சென்னை சிட்டி போலீஸ் மாநகர போலீஸுக்கு ஒரு நடுநிலைமையான கமிஷனர் வந்துட்டார், நடுநிலைமையான டிஜிபி வந்துட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனர் நடுநிலைமை. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையான குற்றவாளி யாராக இருக்கணும்னு எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை அலசி பார்க்கணும். இதில் முக்கியமான காட்சிகளையும் விட்டுருக்காங்க. அது என்ன காட்சிகள்னால், தீவிரவாதிகளாக இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்ங்கிற காட்சியை வெளிவிட்டிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எலெக்ஷன் டைமில் விஜய் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுகிறார்கள் அப்படின்னு மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கொண்டு போய் அவங்க ஓட்டை பறிக்கணும், அவங்களை ஏமாற்றணும். இதுதான் அந்த படத்தை அந்த கிளிப்பிங் எல்லாம் விட்டது. அதுக்கேற்ற மாதிரி இவர்களுடைய கூட்டாளி ஒருத்தர் இருக்கார் அமீர், அவர் சொல்லிட்டார் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக. இதெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சது. அவர் அப்படி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? வெளியிட்டதுக்கு காரணம் இஸ்லாமிய மக்களை இது பண்ணி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லி இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டை வாங்கணும்னு திமுகவுடைய இது சினிமா அதில் பண்ணதுனால இதுக்கு அது உதயநிதி தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. எல்லா கெட்டதுக்கும் நீங்கள் சுற்றி போய் பார்த்தீங்கன்னா உதயநிதியில் தான் ஆரம்பிக்கும். நான் அவரை குறை சொல்லணும் இப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதுவரை பார்த்த அரசியலில் எனக்கு கிடைத்த பாடம், எல்லா கெடுதலுக்கும் அவர்தான். ஆனால் என்னை போல ஒரு நல்ல பிள்ளை இல்லைன்னு அப்படியே நல்ல மனுஷன் அப்படியான்னு கேட்பார். அதனால் இந்த 6 பேரை பிடித்ததுனால் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணவங்க மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. உண்மையான ஆள் ஆதி முதல் எங்கேன்னு போய் பாருங்கள், அவர் உதயநிதி தான் வரும், அவரை போய் பிடிங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ தான் அவங்க ஆட்சி மாற்றம் வரப்போகுது, காவல்துறை அதிகாரியெல்லாம் சுதாரிச்சிட்டாங்க. இன்றைக்கி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் அவரை போடல, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முதல்ல அவரே திருப்பி போட்டாங்கன்னு சொன்னமே மாற்றிட்டாங்க. திருப்பி அவரை மாற்றி அங்கே இருக்கிற ஐஜியவே பொறுப்புன்னு கொடுத்துட்டாங்க. டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் 22 நாள் லீவில் போகிறார், எழுதி கொடுத்துட்டார். நல்ல அதிகாரி, அவரை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இந்த திமுக பிராண்டில் போய் மாட்டி தன்னுடைய இதை கெடுத்துக்கிட்டார். எப்போவுமே எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு கட்சியோடையும் அடையாளப்படுத்தி பரக்கூடாது. விவரமான அதிகாரிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எந்த கட்சியோடையும் நம்ம அடையாளமாகிடக்கூடாது, வருங்காலம் நமக்கு பாதிக்கும். இப்போ அவருக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது டிஜிபியாக. ஆனால் 2 வருஷம் சந்தீப் ராத்தோரை மாற்ற முடியாது. அந்த பதவியில் போயிட்டால் 2 வருஷம் மாற்ற முடியாது. அப்போ என்ன ஆகுறது? அவருடைய பதவியே போயிடுச்சு. திமுகவை ஐடென்டிஃபை பண்ண அப்படி தான் அருணும் ஐடென்டிஃபை ஆகிட்டார். இவங்கெல்லாம் விவரம் தெரியாதவங்க, அதாவது காவல்துறையின் வேதாந்தத்தை புரியாதவங்க. அதில் டேவிட்சனாச்சும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரே வேறு எதுவும் கேட்டு வாங்கி போனார். ஆனால் இந்த திருட்டு கூட்டம் விடுறதில்ல, திருப்பி அவரை தூக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டு அவருடைய கேரியரையே கெடுத்துட்டாங்க. அதனால் டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் 22 நாள் லீவு அப்படின்ட்டு டிஜிபிக்கே கடிதம் எழுதிட்டார், எனக்கு லீவு, இருதய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். ஆனால் அவர் அருண் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ மீட்டிங் கூப்பிட்டாராம், அதுக்கே போகலையும். பர்சனல் ஃபைல்னு ஒன்று இருக்குது. மேலதிகாரின்னா நடுங்குவாங்க காவல்துறையில். எல்லாம் முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இழிச்சவாங்களா, நடுங்குவாங்க. ஏடிஜிபி நடுங்குவார் டிஜிபியை பார்த்தா. ஸோ இவங்கெல்லாம் எப்படி டிஜிபி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு செய்தி வந்திருக்கிறது எப்படி உண்மை? பர்சனல் ஃபைலில் எழுதுனாங்கன்னு வைங்க, காலி. நீங்கள் பின்னால் வரக்கூடிய எந்த டிஜிபியும் உங்களுக்கு போஸ்டிங் போட முடியாது. எந்த ஒரு முதலமைச்சரும் பர்சனல் ஃபைலை பார்த்து தான் போடணும். அதனால் மேலதிகாரிகளுக்கு அடிபணியணும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு காவல்துறை சித்தாந்தமே புரியலை அப்படி தான் அவ்வளவு பயப்படுவாங்க. அதனால் அது மீட்டிங் வரமாட்டேன்னு சொன்னாராம். சில செய்திகள் வருது. அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஹோம் செக்ரட்டரியே முன்னாடி இருந்த ஹோம் செக்ரட்டரியே ஏதோ ஒன்று சொல்லினாராம், அதெல்லாம் நான் சிஎம்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க அருண் அவர்கள். எவ்வளோ நல்ல அதிகாரியாக இருந்தார். இந்த இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பல இதுங்களில் இருந்தது கேள்விப்பட்டிருங்க. அவங்களெல்லாம் இப்படி மாறுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அவரால் இவங்களே பாதிக்கப்பட்டாங்க. சவுக்கு சங்கரமாக இறந்து போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். சவுக்கு சங்கருக்கு எவ்வளவோ குடைச்சல். என்னையே ஒரு யூடியூப்பில் போட்டான், அவருக்கு போய் இவ்வளோ பெரிய குடைச்சல் கொடுக்கணுமா? என்ன தீவிரவாதியா? தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சவன் மேலே அத்தனை இதை போட்டு அவர் வீட்டில் போய் செக்கிங் பண்ணுறேன்னு போய் அந்த அம்மா இங்கே இருந்தாங்க. இதெல்லாம் அந்த வயசில் அம்மாக்கள்லாம் தாங்குவாங்களா? சாதாரண ஆளுங்களே தாங்க முடியும். அவங்க 70 கடந்தவங்க. அவங்க இருக்கும்போதே போய் ரைடு அடித்து கடப்பாறையில் போய் இதை உடச்சி
கதவை உடைச்சி தாங்குவாங்களா? இதயம் தாங்குமா? இதெல்லாம் அனுபவப்பட்டவங்களாக இருந்தால் பரவாயில்ல. தன்னுடைய ஒரு பையன் இதாக இருக்கான், பிரச்சனையில் இருக்காங்கும்போது அவங்களுக்கு ராத்திரி பகல் தூக்கம் வராது. இந்த போலீஸ்காரன் போய் அங்கே போய் நோண்டிக்கிட்டு அவங்கள உடம்புல இருக்கிற துணியெல்லாம் அவுத்து போயெல்லாம் செக் பண்ணி, மனுஷங்களாயா நீங்கள்லாம்? மிருகங்கள். இப்படியா? சீனியர் சிட்டிசன் தான் நீங்கள் பண்ண வேண்டியதே ஒரு சீனியர் சிட்டிசனை நீங்கள் முதல்ல என்கொயரி பண்ணுறதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சம்மன் போட்டு என்கொயரி பண்ண முடியாது. தெரியுமா இருக்காவது போலீஸில்? சிஆர்பிசி படிச்சிருக்கீங்களா? புது இது வந்திருக்கு, பிஎன்எஸ்எஸ் படிச்சிங்களா? ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. அவங்கள போய் நீ கூப்பிடவே முடியாது. நீ தான் அங்கே போகணும். சட்டங்கள் அப்படி வந்திருக்கு. அங்கே போயிட்டு அவங்கள போய் சேலையை வைக்க சொல்லி இந்த டார்ச்சர் தாங்க முடியலை, செத்து போனாங்க. இப்போ அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார். இப்போ அவருக்கு நான் சில அட்வைஸ் கொடுக்குறேன் சட்ட ரீதியாக. அவரை குண்டர்கள் சட்டத்தில் போட்டாங்க மறுபடியும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புனாங்க குண்டர்கள் சட்டத்தில் போட்டது. யூடியூபர்கள்லாம் பொய் கேஸ் போட்டு போடாதுன்னு கேன்சல் பண்ணாங்க. மறுபடியும் போய் ஒரு குண்டர் சட்டம், பொய் வழக்கு குண்டர் சட்டம் போட்டாங்க. இப்போ அவருக்கு நான் சில அறிவுரைகள் கூறினேன். அவர்கள் தாய் இறந்து போயிட்டு தான் அப்போ செய்தி வந்தது. ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். சவுக்கு சங்கர் என்ற மனிதரை நான் பேச விரும்பலை, ஏன்னா அதில் பல விஷயங்கள். ஆனால் சவுக்கு சங்கர் என்ற பத்திரிகையாளரை காப்பது நமது கடமை. ஏன்னா பத்திரிகையாளர்கள் தாக்குதலை நம்ம விட்டோம்னா காவல்துறை யாரையும் அவனை கேட்டு தான் செய்தி போடணுமா? இந்த நிலைமை வந்தால் ஜனநாயகத்துக்கே ஆபத்து. இதுவரை காவல்துறையில் நான் இதை கண்டதில்லை. வெட்டரன் கமிஷனரை பார்த்துருக்கேன், வெட்டரன் டிஜிபியை பார்த்துருக்கேன். அவங்க பிரசுக்கு பயப்படுவாங்க, கெஞ்சுவாங்க, போடாதப்பா. அப்படி தான் பார்த்துருக்கேன். அவனோட போய் சண்டை போட்டுக்கிட்டு அவனை குண்டர்கள் சட்டத்தை அடைச்சதுலாம் சரித்திரத்திலே நாங்கள் பார்த்ததில்லை. காவல்துறைக்கு சொல்கிறேன், நான் காவல்துறையில் 25 உடம்பில் ஓடுவது காவல்துறை ரத்தம். ஆனால் அதற்கு பிறகு கடவுள் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் என் ரத்தத்தை மாற்றி நீதித்துறை ரத்தத்தை ஓட வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நீதித்துறை ரத்தம் தான் மேலோங்கி நிற்குது. அடித்து சொல்கிறேன், நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இதே மாதிரி நீங்கள் குண்டர்கள் சட்டத்தை உபயோகிச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் ப்ரொஃபஷனல் மேலே போட்டீங்க, உங்கள் அதிகாரத்திலேருந்து அந்த குண்டர்கள் சட்டத்தை எடுப்பதற்கு அத்தனை சட்ட விதிகளையும் நான் பண்ணுவேன். இந்தியாவிலேயே குண்டர்கள் சட்டம் போட்டதில் 50% மேலே தமிழ்நாடுனா இந்த மாதிரி அநியாய மக்களும் கேலி கூத்த யாருமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எச்சரிக்கையாக சொல்கிறேன், குண்டர்கள் சட்டத்தை மனசாட்சிப்படி உபயோகிங்கள். இல்லாவிட்டால் உங்களது அதிகாரத்தை எடுத்து நீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்தவுடன் தான் ஒரு குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போடலாம். போட்டேன்னா உங்கள் அதிகாரமே காலி. மனசாட்சிப்படி செயல்படுங்க. இப்போ அவர் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, உங்கள் குடும்பத்திலேருந்து உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் புது டிஜிபியை போய் பாருங்கள். உங்கள் கைதான 2வது நாள் குண்டர்கள் சட்டத்தில் போட்டிருக்காங்க. இனி அதை இப்போ ஒரு பெரிய புஸ்தகமாக போட்டு உங்களுக்கு கொடுக்கணும். அதை இன்னும் செய்யாமல் அவசரமாக தன்னை மாற்றிடுவாங்க, வேற ஆள் வந்தால் குண்டர்கள் சட்டத்தை போட மாட்டாங்கன்னு முன்னால் இருந்த கமிஷனர் போட்டிருக்காரு. உடனே உங்கள் குடும்ப உறுப்பினர்களை போய் புது டிஜிபியை பார்த்து, குண்டர்கள் சட்டத்தில் எங்கள் குடும்ப உறுப்பினர் பழிவாங்கும் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அதை நீக்கணும்னு கொடுங்க. ஏன்னா 10 நாள் ஆகணும், அப்போ தான் அந்த குண்டர்கள் சட்டத்தை உறுதியாகும். புது கமிஷனரை போய் பாருங்கள், முன்னால் இருந்த கமிஷனர் தவறாக கொடுத்துருக்கிறார், கொடுங்க அதுக்கான ஆதாரத்தை. அவர் ரத்து செஞ்சுருவார். இதுக்கெல்லாம் முன்னாடி அடிஷ்னல் செக்ரட்டரியேட்டில் இருக்காங்க தலைமைச் செயலகத்தில், அவரை போய் பாருங்கள். குண்டர்கள் சட்டத்தை தப்பாக முன்னாடி இருந்த கமிஷனர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி, நான் ப்ரொஃபஷனல் இல்லை, குற்றம் செய்வது என் தொழில் அல்ல, குற்றம் செய்வது தொழிலாக இருப்பவர்களைத்தான் குண்டர்கள் சட்டத்தில் அடைக்கணும். தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக அந்த திமுக ஆட்சியில் தான் இப்படிப்பட்ட அநியாயம் நடந்ததுன்னு சொல்லி கொடுங்க. இவர்களே உங்களை ரத்து செஞ்சுருவாங்க. அதுவும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் காரி துப்பி போடுவாங்க. அதைத்தான் தொலைச்சிட்டு போயிடாங்களே நம்ம ஆளுங்க. அதனால் சவுக்கு சங்கர் உடனடியாக குண்டர் சட்டத்தை நீக்குவதற்கு டிஜிபியை போய் பாருங்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்களை வச்சு பாருங்கள், கமிஷனர்கிட்டையும் போய் புது கமிஷனர்கிட்டையும் போய் பாருங்கள். இதுக்கிடையில் உடனடியாக பரோல், உங்கள் தாயாரின் ஈமக்கிரியை செய்வதற்கு பரோலில் போய் சூப்பரிண்டென்ட் ஆஃப் பிரிசன், சிறை அதிகாரி, கண்காணிப்பாளர், அவர்கிட்ட போய் இப்போவே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரோல் கிடைக்கும்.
உங்கள் கடமையை செய்யுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக உங்கள் மீது தாக்கப்படும் தாக்குதல்களுக்கு எதிராக நாங்கள் துணை நிற்போம். எவ்வளோ பெரிய அதிகாரி வந்தாலும் பார்த்து கவலைப்பட மாட்டோம். நாங்கள்லாம் எங்களுடைய பாரம்பரியமே வேறு, உங்கள் பாரம்பரியம் வேறு. நீங்கள் சும்மா போலீஸில் பதவி இதுன்னு, நாங்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பல இதுங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். உங்களுக்கு பதவி மட்டும் இருக்கலாம், எங்களுக்கு பொது வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நல்லது செஞ்சு புண்ணியத்தை தேடி வச்சுருக்கோம். இது உங்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறையில் போய் விசாரித்து பாருங்கள் எங்களை பற்றி. அதனால் அநியாயம் அக்கிரமத்திற்கு எதிராக நாம் எப்போதும் குரல் கொடுப்போம். சவுக்கு சங்கர் அவர்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்து சட்டப்பூர்வமாக வெளியில் வாருங்கள். ஆனால் நேர்மையான ஒரு ஜேர்னலிசத்தை நடத்துங்கள், நேர்மையான பத்திரிகையாளராக நடந்து கொள்ளுங்கள். அதைத்தான் உங்களிடம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்களிடம் இருக்கும் பல குற்றச்சாட்டுகளை வந்து நீங்கள் என்னமே செய்யக்கூடாது, நேர்மையாளராக இது பண்ணணும், மக்களுக்கு பணி செய்யுங்கள் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, திமுககாரன் தேர்தல் வாக்கு இயந்திரத்தையே டூப்ளிகேட்டாக பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து தேர்தல் பறக்கும் படை போய் செக் பண்ணுறாங்க, பணம் இருக்கான்னு செக் பண்ணால் வாக்கு இயந்திரம் பண்ணி வச்சுருக்கான். தலையை சுற்றி போச்சு. தேர்தல் வாக்கு இயந்திரத்தை இவன் ஏயா பண்ணி வச்சுருக்கான்? இதை வச்சு என்ன செய்ய போகிறான்? ஒன்றும் புரியல. அப்புறம் நிறையா வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வச்சுருக்கான், இன்னொருத்த அடையாள அட்டையெல்லாம் இவன் வச்சுருக்கான். அது பூரா டூப்ளிகேட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொருத்தன் இதை காப்பி எடுத்து வச்சுருக்கான், 8 மணிக்கே அவனுக்கு தெரிஞ்ச முன்னாடி போய் போடுறதுக்கு. ஆக இந்த இது போயிடுச்சு. சார் இது போனதுனால தலை சுற்றி போயிருக்காங்க. எப்படிடா போய் இதை போலி வாக்காளர் திருடுமுழு பண்ணுறது? அதுக்காகத்தான் வாக்காளர் எந்திரத்தையே இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அதில் தர்மாகோலால் தயாரிக்கப்பட்ட போலியான மின்னணு வாக்கு இயந்திரங்களும், அதே போல் அந்த மின்னணு ஒரிஜினல் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் செலுத்தும் போது வரக்கூடிய பீப் சத்தம் ஒன்று பொருத்தப்படக்கூடிய இருக்கக்கூடிய அளவில் அந்த வாக்கு இயந்திரமானது போலியாக தயாரிக்கப்பட்டு இருப்பதையும் கண்டறிந்தனர். இந்த போலியான மின்னணு வாக்கு இயந்திரமானது 100 எண்களை கொண்டதாகவும், அதே போல் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களின் அடையாள அட்டை, அதில் ஸ்டிக்கர் போட்டு ஓட்டப்பட்டிருந்த அந்த அடையாள அட்டையும் 20,000க்கும் மேற்பட்ட இந்த அடையாள அட்டைகளையும் பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் அண்ணா நகர் தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா நகர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு நள்ளிரவு கொண்டு சென்றனர். ஆக இந்த வாக்காளர் இயந்திரத்தை இவன் ஏன் தயார் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஐடியா வச்சுருக்கான். வாக்காளர் அங்கே ஒரு வாக்காளர் எந்திரம் இருக்கும்ல, அதை வந்து கடைசி நேரத்தில் அதை தூக்கிட்டு இவன் அதை உள்ள வச்சிருக்கான். அவன் தான் பென் நிறுவனம்னு வச்சுருக்காங்களே சபரீசன் தலைமையில், இந்த வேலை தான். அவன் தான் ராக்கெட் விடுறதுக்கு டெக்னாலஜி பண்ணுறானே, வாக்கு இயந்திரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் இது அடையாள அட்டை, உங்கள் அட்டை எங்கள் அட்டைலாம் அவன்கிட்ட இருக்குது. 8 மணிக்கு லேட் பண்ணுறீங்கன்னா நம்ம எல்லா ஓட்டையும் போய் போட்டு வச்சிடும் ஆளை வச்சு. இதுதான் இந்த இதில் வச்சுருக்கான். அதனால் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. வாக்காளர் இது தேர்தல் வாக்குச்சாவடிக்கு உள்ளே போனீங்கன்னா, விஜய் ஆளுங்க, அண்ணாதிமுக என்டி ஆளுங்க, தேர்தல் அலுவலர்களுக்கு சொல்கிறேன், தேர்தல் ஏஜென்ட்டுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா, வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாக்கு அதிகாரியை கூப்பிட்டு இந்த மெஷினை எடுங்க, வாக்கு இயந்திரத்தை, அதை செக் பண்ணணும். எல்லா வேட்பாளர்களுக்கு நேராக அதை கிளிக் பண்ணிங்கன்னா 0ன்னு வரணும். நீங்கள் கிளிக் பண்ண சொல்லணும், எனக்கு முன்னாடி பண்ணுங்கள். எல்லா வேட்பாளர்கள் இதில் 0 வரணும். அப்புறம் தான் நீங்கள் அந்த வாக்கு இயந்திரத்தை உள்ளே வைக்க அனுமதிக்கணும். முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வாக்கு இது ஆரம்பிச்சிடும் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும் போது தான் இவன் ஒவ்வொருத்தனும் 10-15 சுயேட்சை நிற்க வச்சுருக்கான். 15 பேர் உள்ளே வந்து உட்காருவான். அவன் டீ வாங்கி கொடுத்தா குடிக்காதீங்க, பிரியாணி வாங்கி கொடுத்தா குடிக்காதீங்க, மற்ற தேர்தல் ஏஜென்ட்டுக்கு சொல்லிடுறேன், குறிப்பாக விஜய் ஏஜென்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஜென்ட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அவன் 15 சுயேட்சையெல்லாம் வச்சு இருப்பான். ஏதாச்சும் கலாட்டா பண்ணால் வெளியில் 10 பேர் நிற்கணும். உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க 10 பேர் நிற்கணும். உடனே அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனில் தகராறு பண்ணுறான்னா நேராக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், தேர்தல் இதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த இதில் இத்தனை பேர் தகராறு பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. தேர்தல் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், பிரியாணி வாங்கி கொடுக்குறான்னு சாப்பிடாதீங்க, அவன் காஃபி வாங்கி கொடுத்தா சாப்பிடாதீங்க. ரைட்டு. இப்போ வாக்குப்பதிவு நடக்குது, கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சண்டைக்கு வருவான், மிரட்டுவான், கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் வெளியில் 10 பேர் ரெடியாக நில்லுங்க. அவன் 10 பேர் நிற்பான், நீங்கள் 10 பேர் 20 பேர் நில்லுங்க. ஒவ்வொரு இதுக்கும் இவங்கெல்லாம் அது நின்று வாக்குப்பதிவு நடக்குதுன்னா, இந்த வாக்குப்பதிவு முடியும் போது தான் இவன் கோல்மால் பண்ணுவான். எல்லோரும், எல்லா தேர்தல் ஏஜென்ட்டுகளும் வாக்குப்பதிவு முடிகிற வரை உள்ளே தான் இருக்கணும். அங்கே தான் இவன் இது பண்ணுவான்.
உள்ளே இருந்ததுக்கப்புறம் அந்த வாக்கு இயந்திரத்தை பேக் பண்ணுவாங்க. அப்போ கூடவே நின்று ஓட்டு போட்ட வாக்கு இயந்திரத்தை சீல் வைக்கிறவரை உள்ள இருங்க. சீல் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஒரு வண்டி வந்து தூக்கிட்டு போவோம் எந்திரத்தை. அந்த வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணணும் நீங்கள். அந்த வண்டி எல்லா இயந்திரத்தையும் எடுத்து வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு கொண்டு போய் பூட்டி சீல் வைக்கிறவரை அங்கே நிற்கணும். ஒரு வாரம் 10 நாள் ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறதுக்கு எல்லா கட்சி ஏஜென்ட்டுகளும் ஒரு வாரம் 10 நாள் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் காவல் இருக்கணும். எல்லாரும் ஷிஃப்ட்டு போட்டுங்க, 8 மணி நேரம் ஒரு ஆள் நைட் அண்ட் டே காவலுக்கு இருங்க. அதுக்கப்புறம் எண்ணிக்கை ஆரம்பிக்கும் போது உடைக்கும் போது சீல் வச்சிருக்கா வாக்கு இயந்திரத்தில் பார்த்துட்டு என்ன விடுங்க. அதனால் இவன் போலி வாக்கு இயந்திரத்தை தயார் பண்ணிட்டான். வாக்காளர் அடையாள அட்டை வச்சுருக்கான். எல்லாத்துக்கும் சொல்கிறேன் 8 மணிக்கே போய் போட்டுருங்க, இல்லைன்னா உங்கள் ஓட்டை போட்டுருவான். உங்கள் டூப்ளிகேட் அடையாள அட்டையெல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 2 பேருக்கும் சொல்கிறேன், என்டிஏ ஏஜென்ட்டுகளும் சொல்கிறேன், விஜய் உங்களுக்கும் சொல்கிறேன். என்டிஏ ஏஜென்ட்டில் கூட அவ்வளோ விறுவிறுப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் இருப்பீங்க இவங்க விஜய் இதில் எல்லோரும் இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த திருட்டு கூட்டம் குறுக்கு வழியில் கள்ள ஓட்டை போட்டு ஓட்டு இயந்திரத்தை மாற்றி ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது உதயநிதியின் உளறல்கள் என்னென்னமோ உளறிக்காரு. திருச்சி கிழக்குக்கு போயிருக்காரு விஜய் நிற்கிற தொகுதியில். இந்த விஜயை எதிர்த்து நிற்கிறவர் அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண மாட்டார், நேருக்கு நேர் வருவார். விஜய் வந்து வீட்லேயே இருந்து வேலை செய்கிறாராம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் வீட்டிலேருந்தே வேலை பார்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பேர். விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாராம், அதாவது வீட்லேயே இருந்து வேலை பார்க்குறாராம். அண்ணன் இனிகோ இருதராஜ் அவர்களை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அவர் உங்க வீடு தேடி வருவார். அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் தெரியாது. உங்க வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க வீட்டோட சுக துக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்ப்பாரு. உங்களை அவர் வீட்டுக்கு வர சொல்ல மாட்டாரு. விஜய் வந்து அரசு பதவியில் இல்லை, அவருக்கு ஒன்றும் கடமை இல்லை. அவர் வீட்டில் இருந்தால் வெளியில் இருந்தால் உங்களுக்கு என்ன? அவர் வீட்டில் இருந்து அவர் ஒரு அரசாங்க பதவியில் இருந்து வீட்டில் இருந்தால் சொல்லலாம். அரசாங்க பதவியில் இருக்காரு. அங்கே நீங்கள் துணை முதல்வர், நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. எடப்பாடி என்ன சொல்கிறாரு? இன்ஸ்டாகிராமில் என்ன நடிகைக்கு லைக்ஸ் கொடுக்குறீங்க, அதுவும் நைட்டு 2 மணிக்கு கொடுக்குறீங்கிறாங்களே. ஒரு துணை முதல்வர் நைட்டு 2 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் நடிகைக்கு போய் நீங்கள் லைக் கொடுத்தா அப்படின்னு நான் சொல்ல, எடப்பாடி சொல்கிறார். அதுக்கு என்ன பதில்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது நீங்களா விஜயா? அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு டெய்லி வந்து மதியம் 2 மணிக்கு தான் எந்திரிக்கிறீங்கிறாங்களே. அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு செகட்டிட்டு போகிறது? முக்கால்வாசி நேரம் வீட்டில் இருக்கிற நீங்கள் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதோடு நீங்கள் துணை முதல்வராக இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அவர் இன்னும் சினிமா நடிகர் தான். அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுல எதுவும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஏன்னா அவருக்கு வேறு கடமை இல்லைல்ல, அவங்க கட்சிக்கு தான் அவர் பண்ணுவார். நீங்கள் அரசாங்க பணியில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அப்பாவும் பையனும். காலை வாரிதாராம், கால் விழுவாராம், அடுத்தது காலை வாழ்வாராம், அதுக்கப்புறம் அடுத்த காலை தேடுவாராம். ஸ்டாலின்னு சொல்கிறாரு, பையனுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரே ஆள் எழுதி கொடுத்துருக்கான். 2 பேரும் ஒரே இதை பேசுகிறாங்க. காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளோதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம். காலில் விழுவார், காலை வாருவார், அடுத்த காலை தேடுவார். எவனோ இதான் எழுதி கொடுத்துருக்கான். ஒரே ஆள் அப்பாவுக்கும் பையனுக்கு எழுதி கொடுத்தான். இவரும் அதே தான் பேசுகிறார். காலில் விழுவார், காலை வாருவார், அடுத்த காலை தேடுவார். பல தடவை பதில் சொல்லிட்டேன். உங்கள் அப்பா 1971 இந்திரா காந்தி காலில் விழுந்தார். ஃபோட்டோ இருக்குது, வீடியோஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு. இந்திரா காந்திக்கு மாலையை போட்டுட்டு காலை தொட்டு கும்பிட்ட வீடியோ. காலில் விழுந்தது யார்? 1971 இந்திரா காந்தி காலில் விழுந்தது உங்கள் அப்பா. 1976 இந்திரா காந்தியை பிசாசேன்னு பேசுனது யார்? காலை வாரினது யார்? உங்கள் அப்பா. அவரை பார்த்தே மிசாசை ஏவி விட்ட பிசாசேன்னு. 77 இந்திரா காந்தி வந்து மதுரைக்கு கூட்டத்துக்கு வரும்போது காலில் விழுந்த இந்திரா காந்தி மேலே கல்லை விட்டு அடிக்க சொன்னது யார்? கல்லை விட்டு அடித்தது யார்? நீங்கள், உங்கள் அப்பா தான். அதுக்கப்புறம் 1979 அதே இந்திரா காந்தி காலில் போய் திரும்ப விழுந்தது யார்? உங்கள் அப்பா தான். ஆக காலில் விழுவதும் காலை வாருவதும் திரும்ப காலில் விழுவதும் உங்களுக்குத்தான் கை வந்த கலை. நீங்கள் 2024 தேர்தலில் ராகுல் காந்தி காலில் போய் விழுந்தீங்க. ஐஎன்டிஏ கூட்டணி எங்கள் ஆதரவுன்னீங்க.
ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த இந்தி கூட்டணி சேர்ந்த மம்தா பானர்ஜியை அவங்கள நம்பாதீங்க, இவங்க பாஜக காலில் விழுந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு 2024 ஒருத்தர் கால், 2026 இன்னொரு கால், தனக்கு பிரச்சனை வந்தால் நிர்மலா சீதாராமன் கால், அங்கே ராஜ்நாத் சிங்கில் போய் விழுகிறாங்க அவங்க கால், இப்படி ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி விழுவது உங்களுக்கு கை வந்த கலை. எடப்பாடி தான் காலை வாரினார், காலையில் விழுந்தார், எவ்வளோ நாளைக்கு சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கேன். உடஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி திருப்பி அதையே அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அவர் இது பண்ணி முடிச்சிட்டாருல்ல, பதில் சொல்லிட்டாருல்ல. கொள்கையை பற்றி பேசுங்கய்யா, திட்டங்களை பற்றி பேசுங்க. திட்டங்களை பற்றி பேச தெரியாது உங்களுக்கு, எழுதி கொடுக்குறவனுக்கு திட்டத்தை பற்றி பேச தெரியாது. அதனால் மீண்டும் மீண்டும் உளராதீர்கள். எலெக்ஷன் டைமில் வேறு பேசுறது இல்லைன்னா எழுதி கொடுக்குறவனை மாற்றுங்க. நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறது அப்படிங்கிறது அப்பாவுக்கும் பையனுக்கும் நாம் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட கருத்து. அதிமுக நிலைமை பார்த்து வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன்கிறார் ஸ்டாலின். ஆமாம், தமிழ்நாட்டில் அதிமுக வந்து டெல்லி அடமான வீட்டில் குத்தகைக்கு போயிட்டாங்கல்ல, வாடகை இது அங்கே அடிமையாயிட்டாங்க. அதனால டெல்லி தான் ஆட்சி நடத்துது. ஒரு திராவிட கட்சி இது மாதிரி போனதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வேதனைப்படுறோம், வெட்கப்படுறோம். எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. ஆனால் யார் நிலைமையை பார்த்து யார் வெட்கப்படணும் வேதனைப்படணும்னு சொல்கிறேன். ஸ்டாலின் திருப்பி இதுக்கு போகிறார், அவர் மெட்ரோ ரயிலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கார். என்னைக்காச்சும் ஒரு நாள் பகல் நேரத்தில் போய் ஹெலிகாப்டரில் போய் அந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறார். தேர்தல் பரப்புரைக்கு போகிறதில்ல, தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கட்டு அப்படின்னு போகிறாரு. சரி, இவருக்கு போனார், எடப்பாடி போகிறாரு டெய்லி. எடப்பாடிக்கு ஒரு கூட்டத்தை பாருங்கள், அந்த வீடியோவில் எவ்வளோ கூட்டம் வருது. இது ஸ்டாலின் வந்து சிவகங்கைக்கு போயிருக்காரு. யார் இந்த கருணாசன் ஒரு கோமாளி நிறுத்துக்கிறாருல, அங்கே போயிருக்காரு. பாருங்கள், எவனாச்சும் இருக்கானா, எத்தனை சேர் காலியாகுதுன்னு பாருங்கள் அந்த வீடியோ. 2030 30 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகிறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 1 குவிண்டால். ஆக வெட்கப்பட வேண்டியது யார்? நீங்கள். முதல் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன்னு போயிடுச்சு உங்கள் கதி. உங்களுக்கு வர்ற கூட்டம் 500 1000 கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறான். அந்த எடப்பாடிக்கு எவ்வளோ கூட்டம் வருது பாருங்கள். உங்களுக்கு காரிச்சார் வருது பாருங்கள். ஆக விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அது உங்ககிட்ட இதுவே பொருத்தமாக பேச முடியாது. அதுக்கு வந்து கம்பேர் பண்ணியோ அதுக்கு வந்து ஒப்பிட்டு உங்களை பேசவே முடியாது. அந்த லெவலுக்கு மோசமாக போயிட்டீங்க. ஆக பரிதாபப்பட வேண்டியது உங்களை பார்த்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அதனால் என்னமோ பெரிய அவங்க தான் கெட்டுப்போன மாதிரி, கெட்டுப்போனது நீங்கள் தான் அப்படிங்கிறது, செல்வாக்கை இழந்தது நீங்கள் தான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. உதயநிதி மார்ட்டின் அவங்க மனைவி லால்குடி நிற்கிறாங்க. உதயநிதி அங்கே பிரச்சாரம் போகிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் யார் தெரியுதா? யார்? மார்ட்டின் மனைவி. 6000 கோடி சொத்தான். 1000 கோடி சொத்தை வந்து இது பண்ணிட்டாங்களாம், சீல் வச்சுட்டாங்களாம் அப்படிங்கிறது. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். அந்த அம்மையாரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 6000 கோடி. அவங்க மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் இது வரைக்கும் 200க்கும் மேல அதிகமான வழக்குகள் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், 2 விஷயத்தை கேட்குறேன். 6000 கோடி சொத்து இருந்தது. இந்த அவ்வளோ பெரிய இது பண்ணவங்களை, மோசமானவங்களை, அவங்ககிட்ட இருந்து உங்கள் அப்பா 2001 சட்டசபை எலெக்ஷனில் 600 கோடி ரூபா நன்கொடையாக வாங்கியிருக்கார். அப்போ அவர் மேலே 6000 கோடி சொத்து இருந்தது தெரியாதா? அவர் மேலே 100கணக்கான வழக்கு இருந்தது, அப்போ உங்களுக்கு தெரியாதா? இப்போ தான் கண்ணு தெரியுதா? அன்றைக்கி 600 கோடி இனிப்பாக இருந்ததில் வாங்கும்போது இன்றைக்கி அதிமுகவுக்கு போனோன்னா கசப்பாயிருச்சு. உதயநிதிக்கு தான் கேட்குறேன், 6000 கோடி அவங்க சொத்து. ஆனால் எப்படி உழைத்து சம்பாதிச்சது? உழைக்கிறாங்களோ இல்லையா? லாட்ரின்னு ஒரு தொழில் இருந்தது உங்களுக்கு. லாட்ரி சீட்டுங்கிற ஒரு வெளி மாநில இதெல்லாம் விற்று 6000 கோடி சம்பாதிக்கிறாங்க. நீங்கள் எதை விற்று 30,000 கோடி சம்பாதிச்சிங்க? உங்கள் பிடிஆர் நீங்களும் சபரீசனும் 30,000 கோடி சம்பாதிச்சிங்க. நீங்கள்லாம் 6000 கோடி சம்பாத்தியம் தொழிலில் வச்சு சம்பாதிச்சவங்களை வச்சு பேசலாமா? உங்களுக்கு தொழிலே இல்லாமல் 30,000 கோடி சம்பாதிக்கும் போது ஒரு தொழிலில் 6000 கோடி சம்பாதிச்சவங்களை
கேட்குறதுக்கு என்ன உங்களுக்கு என்ன அறிவு இருக்குது? அவங்கள்ட்ட போய் 600 கோடி சொத்து இதையும் வாங்கிட்டு நன்கொடையும் வாங்கிட்டு இன்றைக்கி அவங்கள இது பண்ணி பேசினா தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு தான் அசிங்கம், உங்களுக்கு தான் கேட்கலாம். எல்லாருக்கும் வழிகாட்டியாக தானே இருக்கீங்க. இப்போ சேகர்பாபு என்ன பண்ணிட்டார்? உங்கள் பாடியில் போயிட்டார். அவர் மகங்க பேர் 2 மகங்க பேரில் கம்பெனி ஆரம்பிச்சிட்டார். கம்பெனிக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்க? கம்பெனினா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் இது பண்ணணும், கம்பெனி ஆக்டில் பண்ணணும். ஆனாவனா தெரியாது, ஏபிசிடி தெரியாது, ஆர்ஓசினா என்னன்னு தெரியாது, உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டுனா என்னன்னு தெரியாது. எல்லாம் கம்பெனியில் வரும். ஐடி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் எப்படி கையெழுத்து போடக்கூட தெரியாது. நீங்கள்லாம் உங்கள் லட்சணத்துக்கு கம்பெனி, அதுவும் பையங்க மேலே இந்த அரசியல்வாதி பூரா கொள்ளையடிக்கிறவன் பூரா கம்பெனி வச்சுக்கிறான்ப்பா, கணக்கை காமிக்கிறதுக்கு கொள்ளையடித்த பணத்தை. இவருக்கு இப்போ அது என்ன கம்பெனியா? ரோடு கான்ட்ராக்டுக்கு கம்பெனியா? இவங்க ஆட்சி வச்சுக்குவாங்க. அரசாங்கத்தில் போடுற ரோடு கான்ட்ராக்ட் எல்லாம் இவங்க 2 பையங்க பேரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அதில் வந்துக்கிட்டு கொள்ளையடித்து அரசாங்க பணத்தை அதை வெள்ளையாக்கிடுவாங்க. சசிகலா என்ன பண்ணாங்க? கம்பெனி கொள்ளையடித்த பணத்தை பூரா அங்கே முதலீடு பண்ணாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணார்? இவங்கெல்லாம் இந்தியாவில் கம்பெனி. ஸ்டாலின் அவர் பயங்கரமாக அடித்தவரில் சவுதி அரேபியாவில் போய் நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிடெட், உதயநிதி டைரக்டரு, இவர் அன்பில் மகேஷ் ஒரு டைரக்டரு, இப்படி அங்கே கொள்ளையடித்த கம்பெனி. இப்போ இவர் சேகர்பாபுவும் கம்பெனி அடிச்சிருக்காங்க. என்ன இதில் இன்கம் டேக்ஸில் பிடிச்சிட்டு போனால் எவ்வளோ பிடிச்சோன்னு சொல்ல மாட்டான், எவ்வளோ அதெல்லாம் சொல்ல மாட்டான். அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். எவ்வளோ எடுத்தான்னு வெளியில் தெரியல. ஏவாவுக்கு நெருக்கமான நண்பர்கள் வீட்டில் பூரா அடிச்சிருக்கான் இன்கம் டேக்ஸ். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டான். ஏதோ இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்கலான்னு, அது கேள்விலையும் அடிக்கணும். எவ்வளவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏதோ உலவாசம் பண்ணுறாங்களே, தேர்தல் ஆணையம் பாராட்டணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.